ஹை கைஸ், நம்ம தமிழ் மெமரி ஆயிடுச்சு நட்டு ஷிப்பில் எபிசோட 132 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வேற வேற உருவம், ஆனால் கண்ணு மட்டும் சேரும். ஓ இதுதாங்க கிரியேட் பண்றது. முன்ன ஓபன் பண்ணும்போது 2-3 பேர் படுத்து இந்த மாதிரி பேரா என்ன நடக்குதுங்க? 3 பேர்கிட்ட எப்படி ரெனிகன் இருக்க முடியும்? அது ஏதோ ஜூட்ஸ்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஏமாத்த முயற்சி பண்றான். இதுக்கு சமனிங்ல பண்றவங்க எல்லாத்துக்குமே எனக்கு என்ன? ஐயோ அம்மா, இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதிர்க்க இருக்கிறவன கொஞ்சம் கூர்ந்து கவனியுமா. என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா பையன் போல. என்னோட அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லப்பா, சாதாரணமா மாறணும். அந்த மாவா நொடியில இருந்து என்னோட சேஜி ஜூட்ஸோட ஆட்டம் ஆரம்பம். மேல இருக்கிற அந்த பெரிய பெரிய பைப்பெல்லாம் பாருங்க. இந்த ஜெராயான்ற துணிச்சலான காதுகிட்ட கத்துறத தயவு செஞ்சு நிறுத்து. இன்னைக்கு பார்த்து நான் எதை போனாலும் ஏதாவது ஒண்ணு பெருசு தடுத்து மாஸ் பண்ணலான்னு பாக்குது, கூட இதை விட மாட்டேங்குது. சீக்கிரமா முடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். நான் வேற சபையில பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா, வீட்ல இருக்கிற பிரச்சனையை விட எதிர்க்க இருக்கிறவன் தான் நமக்கு பிரச்சனை. நாம தான் ஜாக்கிரதையா பயமே இல்லையா? அது கடைசி கண்ணுக்கான ஜூட்ஸ். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வீட்ல பொறுப்பா லட்சணமா சமைக்கிற எனக்கு சமையல் தான் முக்கியம். சரியா? என்ன வந்து இதுல பிஸ்கட் போல என்ன தைரியம் இருந்தா நீ என்ன எதிர்த்து பேசுவ? ஐயோ அங்க சண்டை போடுங்கன்னா இவங்க போட்டுக்கிறாங்க. அவரை கத்தாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் அமைதியா இருங்களேன். ஐயோ, எதிரில் இருக்குது பெயினியா? அவங்களுக்கு பொறுமையா பார்த்து வரேன். இன்னும் கிக்கியாது காலி ஒத்தே அடிதான். உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுங்க. புருஷன் பொண்டாட்டி தான். முதல்ல இவங்கள கவனிக்கிற வேலையை பார்க்கலாமா? இவனை நான் மொத்தமா வறுத்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ எண்ணெய ரெடி பண்ணு. அப்பா நீங்க நல்லா ஊதுங்க. கண்டிப்பா. நீயா உண்மையிலே வறுக்க போறீங்களா? சரி ஜார்ஜ் மூணுமே வருது. சூப்பர். ஆயில், நெருப்பு, காத்து கலந்து கூட அசர மாட்டேன்றானுங்களே. அணைச்சிட்டானுங்களா? அவனோட பட்டு ஒன்னாகாத மாதிரி என்னாச்சு அவனுக்கு? இல்லை, அணைகிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே காணோம். என்ன மொத்தமா காணாம போயிடுச்சு? ஆனா அப்படி ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கிட்டயும் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு போல. ஆயில்லாம் எப்படி? கிட்ட இருந்து சண்டை போட்டு அவன் என்ன பண்றான்னு இங்க இருக்க தவளையாவே மாறுறாரு. எவ்வளவு பெருசு. என்னடா இது? உறிஞ்சு எடுக்க முடியல. அவன் இதைத்தான் பண்ணிருக்கான். எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிறான். சிங்கனியே உறிஞ்சிருக்காங்க. இப்ப இவன் கதையை நம்ம முடிக்கலாம். என்ன பின்னாடி இருந்து பார்க்காமலே என்னோட தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கான். சாரிங்கன் மாதிரி தானே இதுவும். அதையும் தூக்கி போடுறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்சம் கூட அவன் அசரவே இல்ல. அவன் அதுல இருந்து நின்ன இடத்துல சண்டை போடுறான். அவன் என்கிட்ட மாட்டிருப்பான். ஆனா அவன் அதை பார்க்காமலேயே பின்னாடி இருந்து என் தாக்குதலை தடுத்து நிறுத்திருக்கான். 2 முறை தடுத்து நிறுத்திருக்கான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னதான் இவங்க உணர்வு சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. எல்லாத்தையும் பார்க்காம அசால்ட்டா அவங்களால தடுக்க முடியும். பேருக்குள்ள கனெக்ட் என்ன இருக்கும் போல. இத்தனைக்கும் தூரத்துல இருந்து தாக்குற முறைய கெபாரி சென்பான்ங்கிற ஒரு ஜூட்சு தான் இருக்கிறதுலயே ரொம்ப வேகமான ஜூட்சு. அவன மாதிரி கவசத்தை பயன்படுத்தினாதான் நம்மளை தற்காத்துக்க முடியும். ஆனா அவன் அதையும் பார்க்காமலேயே செஞ்சான். இவங்க சாதாரண குளோன்கள் கிடையாது. இவங்களுக்குள்ள ஏகப்பட்டது. ஏதோ படுக்க வச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க. என்னது? நீ ஒண்ணு கவனிச்சியா? என்ன கவனிக்கணும்?
முன்ன ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டினப்ப அவன் கண் பார்வையில இருந்து படாத இடத்துல இருந்து தான் நீ அவனை தாக்குன. அப்ப நீ தாக்குனவனை தாண்டி 3 பேர்ல வேற ஒருத்தன் தொடர்ந்து நம்மளையே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமா. நீங்க சொன்ன விஷயத்தை நானும் அப்போ கவனிச்சேன். ஒருத்தன் கவனிச்சா மீதி பேரும் செயல்பட முடியுது. ஐ கான்டாக்ட் இல்ல, அது ஏன்? ஆனா ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசிக்கல. புரிஞ்சிருச்சு. அவங்க கண்கள் 3 பேரோட கண்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருத்தன் பார்த்தாலே போதும். அப்போ என்ன பாக்குறாங்கங்கறத ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் கண்ணுல பறத மிச்ச 2 பேரோட பார்க்க முடியும். இது தானே சொல்ல வரீங்க நீங்க? ஆமா, சரியா சொன்ன ஜிராயா. 3 பேர் கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆகணும். எதுக்காக இவங்க பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சரிக்கா. இது நல்லது கிடையாது. என் நெஞ்சொச்சு வேலை செய்யாத இந்த மாதிரி சமயத்துல இந்த 3 பேரை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்படி இந்த சண்டை போச்சுன்னா சேஜ் மோடா இருந்தாலும் நான் கண்டிப்பா இறந்துருவேன். உண்மையதான் சொல்றேன். இவங்க இவ்வளவு பலசாலியா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இப்போதைக்கு நம்ம பதுங்கிடலாம் ஜிராயா. ஏதாவது பேசாத. ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்காதான் என்ன? ஆனால் அதுக்கு டைம் தான் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. கேப் விடாமல் அடிக்கிறானுங்க. புரிஞ்சிட்டு இருக்கான். எதுக்காக இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? அவளுகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளான் போடணும். அதுக்கு கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் நேரம் தேவை. 3 பேரும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அவங்களோட கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு அசிங்கம் இல்ல. அவங்க எல்லார்கிட்டயுமே 6 பார்ட் ஆஃப் ரெனிங் கன் இருக்கு. அவங்க 3 பேர்ல ஒருத்தர் நாகட்டோவா இருந்தாலும் இத்தனை ரெனிகான பயன்படுத்துறவங்க இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல. இங்க இனி என்னதான் நடக்க போகுது? இவங்க 3 பேர்ல உண்மையான ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா 3 பேர்கிட்டயுமே 6 பார்ட்டோட ரெனிங் கன் இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இத சால்வ் பண்ணி ஆகணும். பெயின் என்ன? இவங்கள யாருங்க பெயின்? அது யாரு என்னன்னு இன்னமும் நமக்கு தெரியல. ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவங்க பார்வை தொடர்புல இருக்கிறதுனால அவங்க பாக்குற விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பவரா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. இதனால அவங்களுக்கு என்ன பலன் இருக்கு? இன்னுமா உனக்கு அது என்னன்னு புரிய மாட்டேங்குது? எல்லா திசையிலும் அட்டாக் பண்ணலாம். செக்யூரிட்டி கேமராஸ் ஒரே சமயத்துல ஒரே பொருளை 3 ஆங்கிள் இருந்து பார்க்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் அவங்க 3 பேரும் அவங்க கஷ்டம்லாம் தப்பிக்கிறது. கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அவங்க ஒருத்தர் கண்ணுல நாம பட்டா கூட போதும். மிச்சம் இருக்கிறவங்க 2 பேரும் டார்கெட்டை பார்க்காமலேயே தாக்க முடியும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டான நேரத்துல இந்த செயலை அவங்களால செயல்படுத்த முடியும். அதாவது அவங்க ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்ப பெருசு. இது பியாக் கூகான் மாதிரி இல்லாததுனால எந்த ஒரு சிக்னலும் கொடுக்காம சக்கராவையும் பயன்படுத்தாம ஒருத்தரோட பிளைண்ட் ஸ்பாட்டை இன்னொருத்தரால ஈஸியா பாதுகாக்க முடியும். அதனாலதான் அவங்கள நம்மால தாக்கவே முடியலையா? எல்லாம் எங்க ஒழிஞ்சாலும் தப்பிக்க முடியாது. தனித்தனியா பிரிச்சு சண்டை போடணும். நிச்சயமா தனித்தனியா சண்டை போட்டா நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். அவங்க பார்வை அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போறதான் அவங்க பழக்கமாவே வச்சிருப்பாங்க. 360 பாக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தாய்ஜூட்சு உதவாத. வேற ஏதாவது நெஞ்சுட்சுவை பயன்படுத்தினா அவன் அதை உறிஞ்சிடுவான். தாய் ஜுட்சுவும் நிஞ்சுட்சுவும் வேலை செய்யாத பட்சத்துல கெஞ்சுட்சுவை நாம பயன்படுத்தலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கெஞ்சுட்சுவை ஒழுங்கா பயன்படுத்தவே தெரியாது. உங்களுக்கா? இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருவேளை அவங்க உன்னோட முன்னாள் மாணவர்களா இருந்தா நீ கெஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குவே. ஐயோ, நாமளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி ஆயிடும். வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படி நான் இப்ப என்ன பண்றது? ஏன் பெருசா அதை கத்துக்கல நீ? இந்த சண்டை முடிஞ்சாதான் இந்த உலகத்துக்கு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுக்கோமா? இந்த மாதிரி நேரத்துல சுயநலமா இருக்க கூடாது. இந்த மாதிரி பழைய பஞ்சாங்கத்துக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதுக்கு வேற குறைஞ்சபட்சம் அவருக்காவது நீ மரியாதை கொடுக்கறதுக்கு பாரு. இப்ப எதுக்காக நீங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இந்த வயசுல என்னால கூட சேர்ந்து பாட்டு பாட முடியல. எனக்கு இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாட்டு பாடணுமா? யோ, இருக்கிற பிரச்சனையை வச்சு பேசுங்க. பாட்டு பாடி அது மூலமா விட்டி மூல கேட்கும் திறனை பயன்படுத்தி அவனை தாக்குவோம். கேட்கும் திறனா? ஓ, புரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் நம்ம பதுங்கி இருக்குமா? அதேதான்.
இந்த கெஜுட்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சத்தம் போட்ட உடனே நம்ம எங்க இருக்கோங்கிறது நம்ம எதிரிகளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதே போல இதை கேட்கும் போது ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டோட இசையில தான் இந்த கெஜுட்சுவே அடங்கி இருக்கு. அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஒருவேளை நாம எங்க இருக்கோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சுட்டா அவங்க அந்த கெஜுட்சுல மாட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிளானும் வீணா போயிடும். ஆனா அதுக்கு பதிலா அவங்க கெஜுட்சுல மாட்டிக்கிட்டா நம்மளோட வெற்றி உறுதியாயிடும். எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் எடுக்குது எது பண்ணாலும். எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அதான் வழியே இல்லையா? ஓட விட்டாங்க. உங்க 2 பேரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னை விட்டு உடனே போயிடுங்க. நிச்சயமா முடியாது. எல்லாத்தையும் இதே சொல்லுகிற நீ. அதிகபட்ச சந்தோஷமே சண்டை போட்டு சாகிறது தான். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அது ஒரு ஏமாத்து வேலை. என்னன்னு சொல்ல? என்ன திட்டம்? சரி, ஆரம்பிக்கலாமா? அந்த பாட்டா கவலை பாட்டு அப்படிதான் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுதான். என்னது இது? இந்த சத்தம் தவளைகள் கத்துற சத்தம். கெஞ்சட்சுவா இருக்குமோ? கண்டுபிடிச்சாங்க. அந்த சத்தம் அங்கிருந்து தான் வருது. எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க வேற. ஒண்ணுமே அவளை வந்துனேங்கிறாங்க. இதுதான் உங்க திட்டமா? ஒன்னா உறிஞ்சிடுறாங்க. திட்டம் நிறைவேறிடுச்சு. அந்த பெரிய ஆள் இந்த ஜூட்ஸுவை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் சம்மன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 முறையுமே அந்த பெரிய ஆளு தான் என் ஜூட்ஸுவை உறிஞ்சி எடுத்தது. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க 3 பேருமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை வச்சுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தட்ட ஒரு திறமை தான் இருக்கு. அந்த பெரிய ஆளு கண்கள்ல என்னோட ஜூட்ஸு மட்டும்தான் இருக்கும். ஒருத்தனோட கண்ணு ஏற்கனவே குருடா போயிடுச்சு. அதனால மிச்சம் இருக்கிறது ஒருத்த மட்டும்தான். பட் இவன் பார்த்தாலும் அவனால ஒர்க் பண்ண முடியும்ல. மறுபடியுமா? இதை நான் எதிர்பார்த்ததுதான். என்னெல்லாம் செய்ய முடியல. இது என்ன புதக்குழியா? இந்த சாங். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்ப நான் ஒத்தை கொத்த சண்டை போட போறேன். உன்னை நான் சம்மன் பண்ண விட மாட்டேன். ஒர்க் ஆகுதா? ஆயிட்டு. பத்தியா எல்லாருக்கும் தகவல் போகுது. நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க. இன்ஜின்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. 3 பேரும் அசைய முடியாத கெஞ்சிட்சுவோட ஒரு பேராலிசிஸ்ல இருக்கீங்க. அதனால இந்த இடத்துல இருந்து யாராலையும் அசைய முடியாது தெரிஞ்சுக்கங்க. செம்ம. ஜுராயா சென்சே, இந்த மாதிரி ஒரு கெஞ்சிட்சுவை நான் சத்தியமா உங்ககிட்ட இதெல்லாம் அப்பா பயந்துட்டே இருந்ததா? உன்னோட எதிரி யாரா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற காடை இறக்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். நாகட்டோ, ஆனா தப்பு பண்ணி இப்படி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னோட நோக்கமே அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுதான். ஐயோ பெருசு பாவம் பார்க்காம எனக்கு என்னோட உயிரை விட அவங்க 2 பேர் உயிர் தான் முக்கியம். இது வரைக்கும் யாரையும் கொன்னது இல்லைல்ல. எனக்கு அது புரியுது. வழியால இந்த உலகத்தை ஆள்றதை விட்டுட்டு பழைய நிம்மதியான வாழ்க்கையை நீ தேடி போயிருப்பன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
உன்னோட அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இந்த உலகத்தை காப்பாத்துவான். இதுதான் நான் கண்ட கனவு. ஆனா இந்த உலகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவான், இல்ல அதை அழிக்கிறதுக்கு காரணமா அந்த பொண்ணு இருக்கேப்பா, அதெல்லாம் வந்துட போகுது. இருப்பான். இடம் பிடிக்கிற நிகழ்வா தான் இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு நீதான் அந்த ஒருத்தனை நம்பிக்கிட்டு இருந்த. நிம்மதியா போயிட்டு வா. இறக்கம் காட்டல. அப்பா முடிஞ்சிச்சு அப்போ. ரத்தம் கக்கிட்டானே. முடிஞ்சிச்சா? உன்னோட கதை முடிஞ்சுதா? அப்பாடி. நான் கூட இறக்கம் போட்டுருமோன்னு நினைச்சேன். உங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் ஆகல. பாட்டு பாடி பாட்டு பாடி. அந்த கெஞ்சுட்சுவால என்னோட முழு தொண்டையுமே பாதிக்கப்பட்டிருக்கு. பாவுக்கு இணையா பாடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. உண்மையே சொல்றேன், அவ்வளவு சுலபமான ஜுட்ஸு இது கிடையாது. தொண்டை வலிக்குது, வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், முக்கியமா முகத்துல சுருக்கம் விழுது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் போய் நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் அவ இருக்காது. அதை நான் சிங்கிளா பாத்துக்கிறேன். அவ இல்லைனா பவர். எப்பவுமே தன்னோட காடை இறக்கப்படாதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. மார்டின் லட்சதாயா சென்சை. ஒன்றும் ஆகலையா? ஐயோ, எப்படி ஜிராயா கையை வெட்டிட்டானுங்க. போயிடுச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது இங்க? அந்த 3 பேரோட முகத்தை விட இவன் முகம் வித்தியாசமா இருக்கு. இவன் அவன் முன்னாடியே சமன் பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குறிப்பா அவங்க கெஞ்சுட்சுல மாற்றுறதுக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணி இருக்கணும். இப்ப பாருங்க. ஒண்ணுமே ஆகலையா? நாங்க 6 பேரு. 6 parts of pain. என்ன 6? மொத்தம் 6 பேர் இருக்காங்களா? ஐயோ, கொஞ்சம் நல்லா உத்து கவனிங்க. செத்து போன 3 பேரும் அங்கதான் இருக்காங்க. புதுசா அந்த 3 பேரும் ஏதோ ஒரு ஜூட்சுவை பயன்படுத்தி தான் அவங்கள பழையபடி வர வச்சிருக்காங்க. சந்தேகமே இல்லாம செத்து போன அந்த 3 பேரையும் மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும்னா உண்மையிலேயே இவங்க 6 பேரும் மனுஷங்க தானா? அதான் எனக்கும் டவுட். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அதுதான் எங்க 6 பேரையும் ஒண்ணு சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது எப்படி 6 பேருக்கிட்டமே எப்படி ரெனிகான் இருக்கா? இவங்கிட்ட எப்படி ரெடிகான இருக்காது? நீ யோசிக்கலையா பேசு? நீ நீ வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க. எபிசோடு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா போன மாதிரி இருந்துச்சுங்க. பெருசு முடிச்சிச்சா அப்படின்றப்போ லைட்டாக இப்படி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே பெருசு கையே வெட்டிட்டானுங்க. பயங்கர ஷாக் எனக்கு. பெருசுலாம் வந்து தொடக்கூட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. அசால்ட்டாக வந்து கையை வெட்டிட்டானுங்க. அவனுக்கு எப்படி எழுந்தானுங்க, என்ன ஆச்சுன்றதே தெரியல. 3 பேரையும் கொன்று இப்போ தான் அந்த ரத்தம் கக்கிற அளவுக்கு ஆச்சு. வெட்டி இப்படி தான் போட்டார். அதுக்குள்ளே ஒன்றுமே ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறானுங்க. எப்படின்னே புரியல. அதேமாதிரி பெருசுக்கு அந்த டவுட்டே வரலையா? நகட்டோ இப்படி இல்லவே இல்லைல்ல. அந்த கூட இருந்தவன் தானே இப்படி இருந்தான். அவனுக்கு எப்படி இப்போ ரெனிகன் இருக்குன்றது ஏன் அது யோசிக்கவே இல்லைன்றது எனக்கு புரியல. 3 பேரும் அவனுக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். இவன் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க இவன் ஹேர் ஸ்டைலு, இவன் வேறு, நகட்டோ வேறு மாதிரி தானே இருந்தான். இவன் தானே அந்த உருவத்தில் இருக்கான். இவனுக்கு எப்படி அது வந்துச்சுன்னு ஏன் அது யோசிக்க மாட்டேங்குது? அதை பற்றி கேட்கவே மாட்டேங்குது. நகட்டோன்னே பேசுது. அது எப்படின்னு புரியல. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தான் இருந்தது. எதுவுமே வந்து நம்ம பார்த்தது எதுவுமே கிடையாது. இந்த தவளை எடுத்தது, இந்த கெஞ்சின்ஸு, அதுவும் எனக்கு இது வேற ஷாக்கு. பெருசுக்கு வந்து கெஞ்சின்ஸு அந்த அளவுக்கு வந்து தெரியாது அப்படின்னு. இன்னும் ஐயோ என்னையா பேசுகிற நீ, ஐயோ லெஜெண்டரி சானேன்றாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல, இது எப்படியா இது தெரியாமல் போச்சு அப்படின்னும் போது அது ஒரு ஷாக்கு. சரி, அதுக்கும் இப்போ அவங்க 2 பேரும் சொல்யூஷன் கொடுத்தாங்க. அது போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிச்சு. அதெல்லாம் புதுசாக 4 பக்கம் 4 தாக்கில் வச்சு அரெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிச்சு.
இவ்வளோ வித்தை பண்ணி அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அதுதான் எங்களுக்கு ஷாக்காகவே இருக்குது. எப்படி அதெல்லாம் முடியுது அப்படின்றது. அதாவது இப்போ பெருசு தான் வந்து நம்மளை ஏமாத்தலான்னு ஒரு முடிவு பண்ணி பிளான் போட்டிருக்கேன்னு சொன்னார். கடைசியில் இவங்க தான் நல்லா ஏமாத்திருக்காங்க. 3 பேரை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு மீதி 3 பேர் மறைஞ்சிருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்து இருந்துக்கிறாங்க. கரெக்டான டைமில் இப்போ வெளியே வந்திருக்காங்க. ஸோ நானும் அதை மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்தவன் இவன் அங்கே அந்த இடத்துலையே இல்லைல்ல. ஃபஸ்ட்டு இருந்தால் அவன் கிளம்பிட்டு தான் இன்னொரு உருவம் வந்துச்சு. அவன் சமனிங் போட்டது தான் இந்த 2. ஸோ அதே மறந்துட்டோம். முடிஞ்சிச்சு அப்படின்னு நாங்களும் சந்தோஷப்பட்டோம் அவசரப்பட்டு. அப்படியே இப்போ இவன் முடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு இருக்கு, அது என்னென்ன பவர் இருக்குன்றதும் இன்னும் தெரியல. அது ஒரு மாதிரி பேப்பராக மாறுறா, அவளை எப்படி கொல்லுவாருன்றதும் தெரியல. இப்போ இதுக்கே ஒரு கை போயிடுச்சு அப்படின்னா இப்போ 6 பேர் நிற்கிறானுங்க. 3 பேருக்கே அந்த நிலமை. என்ன நடக்குன்னே தெரியல. ஏன்னா 3 பேர் 3 திசைக்கே வந்து ஒரு கண்ணு கேமரா பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. இப்போ 6 பேர்னா 6 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவானுங்க. தப்பிக்கவே முடியாது. அந்த என்ன 3 பண்ணது? பேருக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் அங்கே ஒரு பிளானே வந்துச்சு. இப்போ 6 பேரும் சுத்தமாக யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காரு. இந்த 6 12 ஆகுமா எப்படின்னு தெரியல. அது வேற ஒன்றும் பண்ணுவானுங்களான்னு தெரியலையா. கஷ்டமா இருந்ததுங்க. பெருசு கையை வெட்டிட்டாங்கன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி அந்த நம்பிக்கையே பாதி குறைஞ்சிச்சு. இப்போ எனக்கு நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பெருசு அப்படின்றப்போ, ப்ளஸ் வந்து கற்றுக்கொத்த குரு 2 பேருக்கு தோளில் இருக்காங்கன்றப்போ நான் நம்பினேன். பட் அவங்களும் தெரியல. பெயின் கிட்ட பார்க்கும்போது இப்போ பெருசே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, பெரிய ஆளா ஃபீல் ஆகல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பவர் எதாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தெரியுது. பெயின் முன்னாடி பார்க்கும்போது ஒரு சாதாரண எப்படி சொல்றது, நிஞ்சா மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா பெருசு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தயங்கி ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப அதுக்காக ஓடி போய் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்னும் போது சாணினா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆமாம், இவனுக்கு நின்ன இடத்துல சண்டை போடுறாங்க. பெருசு தான் இப்படி சண்டை போடும். அவனுக்கு என்னடா அசால்ட்டாக நிற்கிறாங்க. இது ஓடி 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 சண்டை போடுது. 4 பார்க்கும்போது 4 திசையும் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் இப்போ இது என்ன நடக்கும்னு தெரில. கை இருந்தப்போயே இல்லை, இப்போ ஒரு கையும் இல்லை. இவங்களை வச்சு சண்டை போடணும். அவங்க 2 பேருமே கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. இந்த கெஞ்சன்ஸு போட்டதுக்கே அவங்களும் கொஞ்சம் ஏதோ. ஸோ இப்போ இவ்வளோ இருக்கும்போது இவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நிற்கிறானுங்க. அது என்ன நடக்கும்னே எனக்கு புரியலைங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருசு இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது அந்த கஷ்டம் வர்றதுக்கு காரணமே அது சோலோவாக நிற்குதுன்றது தான். யாராவது வந்திருக்கலாம், பாட்டி பேச்சை கேட்டிருக்கலாம். அது பாட்டுக்கு வந்தது தான். அதுதாங்க, அந்த வயசுக்கு ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி ஒரு மாட்டி தப்பிக்க முடியாம நிக்கணுமா அப்படிங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியல. கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் எனக்கு புரியல. அதெல்லாம் நருட்டோலாம் இந்த பெருசையே கை விட்டாங்கன்னா அவெல்லாம் இன்னத்துக்கு நிறையா மாறி இருப்பான். ஸோ இப்போ எல்லாரும் இருக்காங்க, பட் தெரியாமல் இப்போ அது நடந்துட்டுருக்குன்றதுனால தான் இவ்வளோ விஷயமும். யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் எதனா போயிடுச்சுன்னா கூட வந்துடுவாங்க பேக்கப்புக்கு. பட் இங்கே என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பெருசுக்கு வந்து நிறைய ஷேடோ எடுக்கிறது, நிறைய உருவம் எடுக்கிறது என்ன இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இதாக பண்ணலாம். அவர் மட்டுமே அவர் ஓன் இதாக வந்து பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு பயமாகவே இருக்குது நமக்கு. ஏன்னா இவர் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பவர் எடுக்கிறாரு. அதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இவனுங்க அதை அசால்ட்டாக முடிச்சு. இவங்க இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அது போராடி அந்த பவரை எடுத்து யூஸ் பண்ணால் அது டக்குன்னு ஒருத்தன் உரியிறான். என்ன பண்ணாலும் உறிஞ்சு எடுத்துடுறான். அவன் ஒன்றுத்தான் அந்த மிருகத்தை சமனிங் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான். இப்படி ஆளாளுக்கு ஒரு பவர் இருக்கிறதுனால அது எதை பார்க்கறது எதை விடுறதுன்றதே தெரியல. ஸோ அது ரொம்ப இதுவாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியுமே அது வீணாக போகுதுன்னா அப்போ இன்னும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். இல்லை பெருசு வரும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டு சின்ன பையன் அப்படின்னு தானே வந்திருப்பாரு. இல்லை ஆனால் அவன்கிட்ட நம்ம இப்படி நிற்கிறோமேன்றது எப்படி இருக்கும். நான் கூட இறக்கப்பட்டுருவாரோ எங்கே தன்னோட நான் வளர்த்த பையன்ட்டு இறக்கப்பட்டோன்னு நினச்சி. இல்லை, அது ரெடியாக தான் இருக்குது. இவனை விட்டால் கஷ்டம், உலகத்தை இது பண்ணிடுவான், நம்ம அழிச்சிடலான்றதை அழிக்கணுன்ற தாட்டில் தான் இருக்குது. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெருசு வந்து இது வரைக்கும் யாரையும் கொண்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது கொல்றதெல்லாம் பார்த்தோம். அதுவே எனக்கு புதுசாக தான் இருந்தது. பட் அதையும் எனக்கு தப்பிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னு தெரியலைங்க. ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.